இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு இப்போ தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டிகளோடு இருந்தாதான் நல்லா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கட்டிகளோடு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா தாளிக்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீல வாக்கில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூட 3 வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.